உங்கள் மனசு உடஞ்சி போச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அதாவது ஒரு ப்ரோக்கன் ஹார்ட், ஒரு ப்ரோக்கன் மைண்டாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு உங்களுக்கு தெரியலையா? நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற ரொம்ப ஈஸியான ஒரு 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக உங்கள் மனசு உடஞ்சி போயிருந்தது அப்படின்னாக்கா அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு இந்த 5 விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் மென்டல் ஹெல்த் பற்றி, மனநலத்தை பற்றி, குழந்தை மனநலம் பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்லப்படுற அந்த 5 விஷயத்தில் முதல் விஷயம் என்ன? உங்கள் மனசு உடஞ்சி போயிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு, ரொம்ப வேதனைப்பட்டிருக்கு, ஒரு ப்ரோக்கன் ஆகிடுச்சு உங்கள் ஹார்ட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஸ்டெப் அவுட் சைட் ஃபார் ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது என்னென்னா, முதல்ல நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காண்ட்ருக்கீங்க இல்லையா, அதை முதல்ல நிறுத்தணும். முதல்ல வெளியே நடக்க ஆரம்பிக்கணும். அது மார்னிங்காக இருக்கலாம், ஈவினிங்காக இருக்கலாம், அது எந்த டைமோ. முதல்ல வீட்டுக்குள்ளேயே ரூம் உள்ளேயே அடைஞ்சு இருக்கிறத நிறுத்திட்டு முதல்ல நடக்க ஆரம்பிக்கணும். ஒரு வாக்கிங் போக ஆரம்பிக்கணும். அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணி முதல்ல வெளியே ஒரு ஃப்ரெஷ் ஏரை, நீங்கள் புது மனுஷங்களை, புது காற்று, ஒரு ஃப்ரெஷ் ஏரை நீங்கள் சுவாசிக்க முயற்சி பண்ணணும். இதனால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? வீட்டுக்குள்ளேயே இருந்து நான் யோகா பண்ணிக்கிறேன், வீட்டுக்குள்ளேயே இருந்து நான் மூச்சு பயிற்சி பண்ணிக்கிறேன், வீட்டுக்குள்ளேயே இருந்து நான் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், இதுலேருந்து வெளியே வர முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்களை விட வெளியே நீங்கள் ஒரு வாக்கிங் போகிறது, ஒரு நல்ல காற்றை சுவாசிக்கிறது, புது மனுஷங்களை பார்க்குறது அப்படின்றது உளவியல் ரீதியாக நிறைய ஆராய்ச்சிகள் மூலமாக இதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போது என்ன சொல்கிறதுன்னா, அந்த ஆராய்ச்சிகள், இந்த வாக்கிங் போகும்போது ஃப்ரெஷ் ஏரை நீங்கள் ப்ரீத் பண்ணும்போது உங்களுடைய டிப்ரெஷன் லெவல், ஆன்சைட்டி லெவல், மன சோர்வு, மன பதற்றத்தின் இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல் குறையுதுன்னு நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ இதான் நான் சொல்லப்படுற ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, டேக் அ நேப் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது என்னென்னா, தூங்கிறது ரொம்ப முக்கியம், ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் யோசித்து பார்க்காம ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்கிறதுனா அந்த பிளேஸை முதல்ல கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். லைட் ஆஃப் பண்ணுறது, முக்கியமாக நைட் டைமில், சரிங்களா? நீங்கள் கரெக்டாக நீங்கள் ரொம்ப நேரம் லைட்டை ஆன் பண்ணி வச்சுருக்கிறது இதெல்லாம் நிறுத்திட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா கம்ஃபர்டபுளான பிளேஸாக ரெடி பண்ணி, கொசுக்கடி இல்லாமல் நல்லா காற்று வர்ற ஒரு பகுதியாக பார்த்து கம்ஃபர்டபுளாக உங்கள் பெட்டை சரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு முதல்ல நம்ம நிம்மதியாக தூங்குவோம். தூங்காமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத நிறுத்திட்டு தூங்குவோம் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணணும். தூங்கிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த உடைந்த மனமானது சரி பண்ணப்படும். தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் மனசை, உங்கள் பிரச்சனைகளை தாங்கிக்கிறதுக்கு இல்லை சமாளிக்கிறதுக்கான ஒரு ப்ரிப்பேர் ஆகிடும் அது. ஸோ தூங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னாக்கா, இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல, நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சோஷியல் மீடியாலேருந்து முதல்ல வெளியே வரணும். அதுக்கு என்ன அர்த்தம்? முதல்ல ஃபோன் யூஸ் பண்ணுற நேரத்தை குறைக்கணும். ஃபோன் யூஸ் பண்ணுற நேரத்தையோ அல்லது சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுற நேரத்தை நீங்கள் உங்கள் மனசு உடஞ்சிருக்குனாக்க நீங்கள் குறைக்க முயற்சி பண்ணுறீங்க, இல்லை எடுத்து வெளியே வைக்க முயற்சி பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் அதுலேருந்து வெளியே வரீங்க அப்படின்னாக்கா நிறைய விதமான பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது நீங்கள் அதிகமான நேரம் யூடியூப் பார்க்குறதோ, அதிகமான நேரம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறதோ, இல்லை பான் வீடியோஸ் பார்க்குறதோ, இல்லை இதில் நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மனசு இன்னும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போய் மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் சோஷியல் மீடியாலேருந்து வெளியே இருக்கீங்கனாக்கா உங்கள் பதட்டம் குறையுது, உங்கள் ஸ்ட்ரெஸ் குறையுது, உங்கள் ஸ்லீப் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் மனிதர்களை சந்திக்க ஆரம்பிப்பீங்க, மனிதர்களோட உண்மையான நட்போடு நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. ஸோ இது உங்கள் உடஞ்ச மனசை சரி பண்ணுறதுக்கான நல்ல ஒரு பெனிஃபிட்டாக கிடைக்கும். பட் ஆனால் எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இதுதான் நான் சொல்கிற 4வது விஷயம். உங்களுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? புது ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குங்க. இல்லையா, சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க ரெடியாக இருப்பாங்க சொல்லுங்கள்? யாரும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. அப்படி யாராவது உங்ககிட்ட பேசுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் அது அவங்க ஃபேக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு, உங்களை சீட் பண்ணுறதுக்கு, உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆளாக கூட இருக்கலாம். புது நபர்கள்கிட்ட நீங்கள் பழகும்போது அப்போ என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள். ஏற்கனவே உங்களுடைய உண்மையான நட்புகள் இருந்திருப்பாங்க, உங்களுடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ண இடத்துல இருந்த ஃப்ரெண்ட்ஸு, ஓகேங்களா? சேம் ஜெண்டர் உள்ள ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்கன்னா பெண்ணை அணுகலாம், ஒரு ஆணாக இருக்கீங்கன்னா ஆணை அணுகலாம், அல்லது உங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அவங்கள மீட் பண்ணுங்கள், போய் பாருங்கள், அவங்களோட டைம் எப்போ அவைலபிள் இருக்குன்றதை நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க.
அவங்களோட டைமை எடுத்துக்கிட்டு அவங்களோட மனசை விட்டு பேசுங்க. அல்லது அதுலேருந்தும் வெளியே வர முடியல, நிச்சயமாக ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட, ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேளுங்க. கேட்குறது ரொம்ப முக்கியம். புது நபரை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் மனசு உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா. 5வது நான் சொல்ல போகிற விஷயம்னா, க்ளீனாக வச்சுக்கிறது. என்ன கஷ்டம் என்ன பிரச்சனையோ சும்மா தூங்கிட்டே இருக்கக்கூடாது. தூங்குறது ரொம்ப முக்கியம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஆனால் டே டைமில் தூங்கிட்டே இருக்கக்கூடாது. முதல்ல எழுந்து குளிச்சிடணும். காலையில் எழுந்து பல் வலிக்கணும், குளிச்சிடணும். உங்களை க்ளீனாக வச்சுக்கணும். உங்களை சுற்றி இருக்கிற இடத்த க்ளீனாக வச்சுக்கணும். உங்களுடைய பைக் இருக்குல்ல, உங்களுடைய ஸ்கூட்டி இருக்கு இல்லையா, அதை முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக க்ளீனாக வச்சுக்கணும். உங்களுக்கு சைக்கிளை க்ளீனாக வச்சுக்கணும். உங்கள் புக்ஸ் எல்லாம் கரெக்டாக அடுக்கி வச்சுக்கணும். நீட்டாக உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறதையும் க்ளீனாக வச்சுக்கணும். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நீட்டாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதெல்லாம் பேசிக்காக உங்களோட ட்ரெஸ்ஸை க்ளீனாகி துவைச்சி போட, நீட்டாக அயன் பண்ணி போட முயற்சி பண்ணணும். ஸோ நீங்கள் வெளியே போகணும், வாக்கிங் போகணும், ரெஸ்ட் எடுக்கணும், சோஷியல் மீடியாவிலேருந்து வெளியே வரணும், ரியல் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும், அவங்களோட பேசணும். ஒரே ஒரு ஃப்ரெண்டையாவது மீட் பண்ணி அவங்ககிட்ட ஹெல்ப்பு கேட்கணும், இல்லை எக்ஸ்பர்ட் கிட்ட மீட் பண்ணி ஹெல்ப்பு கேட்கணும். உங்களை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். இந்த விஷயங்களை பண்ணும்போது உங்களோட உடஞ்ச மனசுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைக்கலாஜிக்கலாக ரொம்ப ஈஸியான விஷயங்களை, உங்கள் மனநலத்தை பேணி பாதுகாக்கிறதுக்கான பேசிக்கான சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். இதில் எத்தனை விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, எத்தனை விஷயங்களை உங்களால் ஃபாலோ பண்ண முடியல, எதெல்லாம் உங்களால் பண்ண முடியும் அப்படின்றதுல நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான பாதிக்கப்பட்ட, தனிமையிலே இருக்கிற அல்லது மனசு ஒடிஞ்ச நபர்கள்கிட்ட இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு இது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். அது அவங்களுக்கு பயன்படுறதன் மூலமாக அவங்க உடஞ்ச மனசுலேருந்து வெளியே வரதுக்கு அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த வீடியோக்கு சேனலுக்கு புதிய வந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மேலும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற தொடர்ச்சியாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.